இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த பகுதிகளிலே இயேசுவோடு கூட அவருடைய 12 சீஷர்கள் பந்தியிருக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர்களுக்குள்ளாகவும் மாயக்காரர்களாகவும் தர்க்கிக்கிறவர்களாக தன்னை பெரியவனாக காட்டுகிறவர்களாகவும் இருக்கிறவர்களை குறித்து இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிக்கிற நியாய தீர்ப்பை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பசியாயிருக்கிறவர்களுக்கு போஜனம் கொடுக்கிறவர்கள், தாகமாயிருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறவர்கள், அதே போல சிறையில் இருக்கிறவர்களை பார்க்க வருகிறவர்களுக்கு, வியாதியஸ்தர்களாக இருக்கிறவர்களை விசாரிக்கிறவர்களுக்கு என்று சொல்லி அவர்களை தன்னுடைய வலது பக்கத்திலேயும், அப்படி ஒரு கருணையற்ற வாழ்க்கை வாழ்கிறவர்களை தன்னுடைய இடது பக்கத்திலேயும் பிரிக்கிற செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிக்கிற காரியத்தை குறித்து வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் விசுவாசிகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் எவர்கள் தேவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறாரே, அவர்களுக்குள்ளாகவும் 2 வகையான கூட்டத்தார் இருக்கிறதை நாம் வேதத்திலே கற்றுக்கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் 3ஆம் வசனத்திலும் கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும் பொழுது இதனை எழுதுகிறார். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. வசனம் 3 பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா என்று சொல்லி, ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், விசுவாசிகள் என்கிற ஒரு அந்தஸ்தை பெற்றவர்களுடைய நிலைமையில் இப்படிப்பட்ட காரியங்கள், பொறாமைகள், வாக்குவாதங்கள், பேதங்கள் அவர்களுக்குள்ளாக காணப்படுகிறபடினாலே பவுல் அப்போஸ்தலன் அவர்களை பார்த்து மாம்சத்திற்குரியவர்கள், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் குழந்தைகள் என்று சொல்லி அங்கே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போலத்தான் இயேசுவோடு கூட 3.5 வருடங்கள் பயணித்தவர்கள் இருக்கிறதை பார்க்க முடியும். இதிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையையும் நாம் ஆராய்ந்து பார்த்து மனவாட்டியாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் மாசற்றவர்களாய், குற்றமற்றவர்களாய், கரைதிர இல்லாதவர்களாய் மாறுகிறதற்கு இது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இதோ என்னை காட்டிக்கரு கொடுக்கிறவனுடைய கை என்னோடு கூட பந்தி இருக்கிறது என்று சொல்லி 21வது வசனத்தில் சொல்லுகிறார். தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார், ஆனாலும் அவரை காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். 23ஆம் வசனத்தில் அப்பொழுது அவர்கள் நம்மில் யார் அப்படி செய்வான் என்று கேட்டு விசாரிக்க தொடங்கினார்கள். இவன்தான் அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு, அவனை தனிப்பட்ட முறையில் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு யூதாஸ் காரியத்து அத்தனை மிகப்பெரிய ஒரு நடிகனாக இருக்கிறதை பார்க்கிறோம், ஒரு மாயக்காரனாக இருக்கிறதை பார்க்கிறோம். இதை யோவான் 13வது அதிகாரம் 25லிருந்து 29 வரையும் பார்த்தோன்னா இன்னும் தெளிவாக அவன் எந்த அளவுக்கு யார் மேலேயும் சந்தேகப்படாத அளவுக்கு, யாரும் தன் மேலே சந்தேகப்படாத அளவுக்கு எப்படி நடித்தான் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே அவன் யார் என்று கேட்டான். அதாவது இயேசு பந்தி இருக்கிற பொழுது அவருடைய மார்பிலே யோவான் சாய்ந்திருக்கிறான். பேதுரு சைகை காட்டி யார் காட்டி கொடுப்பான்னு சொல்லி கேட்டு சொல்லு என்று சொல்லுகிற போது அங்கே யோவான் கேட்கிறான், இயேசுவின் மார்பிலை சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே அவன் யார், உம்மை காட்டி கொடுப்பவன் யார், இத்தனையாய் வியாகுலப்பட்டு சொல்லுகிறீரே, அதை யார் என்று கேட்டபொழுது இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு துண்டை எடுத்து அதை தோய்த்து அங்கே யூதாஸ் காரியத்தினுடைய கைகளிலே கொடுக்கிறார். ஆன்சர் வெளியாகிறது. ஆனாலும் கூட அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி,
நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அவர் இப்படி அவனுடையனே சொன்னதின் கருத்தை பந்தி இருந்தவர்களில் ஒருவனும் அறியவில்லை. இதுதான் அத்தனை மாயம் பண்ணுகிற காரியத்தை பார்க்கிறோம். அத்தனையாய் வஞ்சனை செய்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். கூட இருந்த 11 பேருக்கும் கூட அவன் அத்தனையாய் நடித்து அவன் ஒரு பிரதான ஒரு அப்போஸ்தலன் போல தன்னை காட்டிக்கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறது போல மற்றவர்கள் பார்க்கும்பொழுது இவர் இத்தனை பரிசுத்தம் உள்ளவர் அல்லவா என்று சொல்லி நினைக்கிற அளவிற்கு நாம் அநேக நேரங்களிலே நடக்க முடியும். ஆனால் நம்முடைய உள்ளங்களை பார்க்கிறவர், நம்முடைய கிரியைகளை பார்க்கிறவர், நம்முடைய நோக்கங்களை பார்க்கிறவர், நம்முடைய எண்ணங்களை தூரத்திலிருந்து அறிகிற ஒரு ஆண்டவரிடத்தில் நாம் எந்த ஒரு காரியத்தையும் ஏமாற்ற முடியாது. இங்கே ஒரு மாயக்காரனாக நடிப்பில் மிகப்பெரியவனாக அவன் இருந்ததை இங்கே பார்க்கிறோம். ஒருவனும் அறியாத அளவிற்கு இயேசுவே சொன்னபோது கூட அறியலை. அதுக்கு அடுத்த அந்த யோவானிலே பார்க்கிறோம், யூதாஸ் பணப்பையை வைத்து கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொல்லும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். அப்படி தான் நினைக்கிறாங்க. செய்கிறதை சீக்கிரமாக செய்யி சொன்ன உடனே அவன் பணப்பை கேஷியர் அவர் தானே, அதனால் அவர் வெளியே போய் ஏதோ பண்டிகைக்கு தேவையானவைகளை வாங்கிட்டு வர சொல்கிறார் போல தெரியுது. அதே போல் ஏதாவது ஏழைகளுக்கு தரித்திரருக்கு ஏதாவது கொடுத்துட்டு வான்னு சொல்கிறார் போல தெரியுது. அதனால தான் சீக்கிரம் செய்யி சொல்லி அனுப்புகிறார் என்று சிலர் நினைத்தார்கள். அத்தனை மாயம் பண்ணுகிற காரியங்கள். இன்றைக்கு நாம் இந்த காரியத்தில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக, சக மனிதர்களிடத்திலும் அன்பு கூறுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற ஆண்டவரிடத்தில் நம்முடைய உள்ளத்தை திறந்து நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த உலகத்தில் மாயம் பண்ணி நடித்து ஒரு மாயக்காரனாக இந்த உலகத்தில் வாழாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் ஆவிக்குரியவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம், மாம்சத்திற்குரியவர்களாய் அல்ல என்பதை தெரிந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கும். இதனைத் தொடர்ந்து திரும்பவும் அவங்களுக்குள்ளாக ஒரு தர்க்கம் உண்டாகிறது. 24வது வசனத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்கிற ஒரு தர்க்கமானது உண்டாகிறது. கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட இருக்கக்கூடிய அந்த முந்தின நாள் மாலையில் சீஷர்கள் மீண்டுமாக தர்க்கிக்க தொடங்குகிறார்கள். அவர்களுடைய ஆவியில்லாத தன்மையையும் முதிர்ச்சியின்மையையும் வெளிப்படுத்துகிற ஒரு அதிர்ச்சியினுடைய வெளிப்பாடாக இது காணப்படுகிறது. இது இவங்களுக்குள்ள சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரியமாக இருக்குது. அதாவது இயேசு கிறிஸ்து தன்னுடைய பஸ்கா பண்டிகையை, அந்த பஸ்கா போஜனத்தை ஆசரிக்கிற காரியத்தை மற்றவர்கள் எல்லாரும் அடுத்த நாள் செய்யும் பொழுது இயேசு அதற்கு முந்தின தினமே அந்த காரியத்தை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இவர்கள் எல்லாரும் பஸ்காவை புசிக்கிற அந்த நேரத்தில் அவர்தானே உண்மையான பஸ்கா ஆட்டுக்குட்டி. அந்த நேரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு தன்னுடைய ஜீவனை பிதாவினுடைய கரங்களில், பிதாவே என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த காரியம் இந்த பூமியில் நடக்கப் போவது என்பதை அறிந்திருந்தபடினால மற்றவர்கள் எல்லாரும் அடுத்த நாள் தான் பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். ஆனால் முந்தைய நாள் இரவே இயேசு கிறிஸ்து அந்த மாலை வேளையிலேயே பஸ்காவை ஆசரிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதனை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் யோவான் 13வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோம் என்று சொன்னால் பஸ்கா பண்டிகைக்கு முன்னே என்று சொல்லி 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். 2ஆம் வசனத்திலே அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து போஜனத்தை இயேசு கிறிஸ்து விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு அவர்களுடைய கால்களை அவர் கழுவத் தொடங்கினார் என்று பார்க்கிறோம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே அவர் அந்த சீஷர்களோடு கூட பஸ்காவை ஆசரிக்கிறார். அந்த யூதர்கள் எல்லாரும் பஸ்காவை ஆசரிக்க போகிற அந்த நேரத்தில் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டு தன்னுடைய ஆவியை அவர் ஒப்புவிக்கிற காரியங்களை வேதத்தில் பார்க்கிறோம். யோவான் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பார்க்க முடியும். அப்பொழுது விடியற்காலமாக இருந்தது,
தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் தன்னுடைய சீஷர்களோடு கூட பஸ்கா பண்டிகையை ஆசரித்திருக்கிறார். அடுத்த விடியற்காலமே மாறி வந்துருச்சு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆண்டவரை குற்றப்படுத்தின பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், இவங்கெல்லாம் தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அப்படின்னா இன்னும் பஸ்காவை அவங்க ஆசரிக்கலை. அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள்ளே தீட்டுப்படாமல் இருப்பதற்காக பிரவேசியாமல் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். யோவான் 19:14 கூட அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமுமாய் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து முந்தைய நாளில் அத்தனையாக வேதனையோடு கூட தன்னுடைய இருதய பாரங்களை அங்கே தன்னுடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்களுக்குள்ளாக எவன் பெரியவனாய் இருப்பான் என்கிற தர்க்கம் உண்டானதை பார்க்கிறோம். இதற்கு முன்னாகவே அநேக நேரங்களில் எச்சரிப்பு பெற்ற போதிலும் கூட அந்த சுயம் சாகாமல் யார் பெரியவன்கிற அந்த பெருமை மேட்டிமை சாகாமையே ஒரு ஆவிக்குரியவர்களாய் மாறாமல் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். லூக்கா 9:46 பின்பு தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். மத்தேயு 18:1 அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள் என்று பார்க்கிறோம். மார்க்கு 9:33-34 வரையிலும் அவர் கப்பர்நகமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்பொழுது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஏனெனில் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியிலே தர்க்கம் பண்ணினார்கள். இன்றைக்கு பெரியவன் ஆவதா, தாழ்மையுடன் ஊழியம் செய்வதா, எது நம்முடைய குறிக்கோள் என்பதை நாம் நிச்சயமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தமது பாடு மரணத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சீஷர்கள் யார் பெரியவன் என்று வாக்குவாதம் செய்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உங்களில் எவன் பெரியவனாய் இருக்கிறானோ அவன் சிறியவனைப் போலவும், எவன் தலைவனாயிருக்க விரும்புகிறானோ அவன் பணிவிடைக்காரனைப் போல இருக்கவும் கடவன் என்று 26ஆம் வசனத்தில் சொன்னாரே. அந்த கிறிஸ்துவினுடைய பாடுகளுக்காக, அவர் நமக்காகப்பட்ட வேதனைகளுக்காக, அவர் நமக்காக கொடுத்த தன்னுடைய ஜீவனுக்காக அந்த அன்பை உள்வாங்கி கொண்டவர்களாக கல்வாரி சிலுவையை ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்த்து, ஆண்டவரே நான் உமக்கு ஊழியம் செய்யும்படியாய் வந்திருக்கிறேன், நான் பெரியவன், நான் இந்த பூமியில் எனக்கு நிறைய அந்தஸ்து கிடைச்சாதான் உமக்கு ஊழியம் செய்வேன், எனக்கு நிறைய பேர் புகழ் கிடைச்சாதான் நான் ஊழியம் செய்வேன் என்பது அல்ல. உம்முடைய இருதயத்தின் பாரத்தை வாங்கி கொண்டு இந்த உலகத்தில் உள்ள அழிந்து போகிற ஜனங்களின் மேலே நீர் எத்தனை பாரமுடையவராக இருக்கிறீர், ஐயோ அழிந்து போகிற கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்களே என்று சொல்லி அங்கலாய்க்கிற உம்முடைய இருதயத்தை புரிந்து கொண்டு ஒரு ஆவிக்குரியவனாக வாழணும். நான் பேருக்காக, புகழுக்காக, மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்பதற்காக உம்முடைய ஊழியத்தை ஒருபோதும் செய்யாதபடி ஜாக்கிரதையாய் நான் செய்ய எனக்கு உதவி செய்யும் என்று நாம் கேட்க வேண்டும். 27ஆம் வசனத்தில் இயேசு திரும்பவும் சொல்லுகிறார், பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவில் பணிவிடைக்காரனைப் போல இருக்கிறேன். என்ன பாருங்கப்பா, நான் இத்தனை அற்புத அடையாளங்களை செய்து இவ்வளவாய் ஊழியங்களை செய்த போதிலும் கூட உங்கள் எல்லாரையும் நான் பந்தி இருக்க வைத்து நான் உங்களுக்கு பணிவிடைக்காரனை போல நான் இருக்கிறேனே, என்ன போல இருங்கள் என்று சொல்கிறார். 28, 29, 30ஆம் வசனத்திலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்கள் அல்லவா? எனக்கு என் பிதா ஒரு ராஜ்யத்தை கொடுத்தது போல நானும் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்தில் என் பந்தியில் போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் 12 சிங்காசனங்களில் உட்கார்ந்து நீங்கள் நியாய தீர்ப்பு செய்வீர்கள். அது பின்னாடி இக்காலத்து பாடுகள் இனி உங்களிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. உங்கள் மேலே உங்களுக்கென்று ஒரு தனி ராஜ்யம், நீங்கள் என்னுடைய பந்தியில் நீங்கள் போஜனபானம் பண்ணுவீங்க, 12 சிங்காசனங்களில் அமர்ந்து கொண்டு இஸ்ரவேலை நீங்கள் நியாயம் தீர்ப்பீர்கள். அந்த
ஆட்டுக்குட்டியானவருடைய விருந்து இந்த 1000 ஆண்டு ஆட்சியில் தொடங்க போகுத அந்த நேரத்தில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டு அந்த சிங்காசனங்களில் அமர்ந்து நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு பின்னாடை அவ்வளோ மகிமை காத்திருக்குது, அவ்வளோ மேன்மை காத்திருக்குது. என் பிதாவினால் கனப்படுத்தப்படுகிற ஒரு மேன்மை மகிமை இவைகளெல்லாம் காத்திருக்குது. இந்த அழிந்து போகிற உலக பிரகாரமான மேன்மைக்காக, அழிந்து போகிற உலக பிரகாரமான பதவிக்காக, தலைவன் என்கிற பதவிக்காக, பெரியவன் என்கிற பதவிக்காக நீங்கள் ஓடிவிட வேண்டாம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் மாயக்காரர்களாய் இராதபடிக்கு எவன் பெரியவனாய் இருப்பான் என்று சொல்லி நம்முடைய புகழை, நம்முடைய மேன்மையை, நம்முடைய அந்தஸ்தை தேடி, எதையாவது ஆதாயத்தை தேடி ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய இருதயத்தினுடைய துடிப்பை, பாரத்தை, அழிந்து போகிற ஜனங்களின் மேல் அவர் படுகிற கரிசனையை உள்வாங்கிக் கொண்டு அவருக்காக ஊழியம் செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ராஜா உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும், உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும்.